அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். நடிகை ஸ்ரீரெட்டி கருத்து ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். திருமண நிச்சயதார்த்தம் ரத்து செய்யப்பட்டது ஏன் என விஷாலுக்கு ஸ்ரீரெட்டி கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் தன்னிடம் நிறைய காலனி இருப்பதாக ஸ்ரீரெட்டி தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், ஸ்ரீரெட்டி என்ன தெரிவித்திருக்கிறார், விவரங்கள் என்ன? ஹேமா கமிட்டி அறிக்கை குறித்து இன்றைக்கு விஷால் தனது 48வது பிறந்த நாளை சென்னையில் இருக்கக்கூடிய முதியோர் இல்லத்தில் கொண்டாடினார். அப்பொழுது செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்தினார். அப்போது பேசிய அவர் ஹேமா கமிட்டி குறித்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தார். அந்த கருத்துக்களின் விவரம் என்னவென்றால், பெண்களை தங்களது இச்சைக்காக அழைக்கக்கூடிய ஆண்களை செருப்பால் அடிக்க வேண்டும், பெண்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும். ஒரு பெண் இந்த மாதிரி செய்தால் மற்ற ஆண்கள் எல்லோருமே பெண்களிடம் வருவதற்கு பயப்படுவார்கள் என்றெல்லாம் நடிகர் விஷால் கருத்து தெரிவித்திருந்தார். அப்பொழுது செய்தியாளர் ஒருவர் ஸ்ரீரெட்டி குறித்து கேட்ட பொழுது, ஸ்ரீரெட்டி என்பவர் யார் என்று எனக்கு தெரியாது, அவர் செய்கின்ற காமெடியை தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றெல்லாம் தெரிவித்திருந்தார். அவர் விஷாலுடைய இந்த கருத்துக்குத்தான் ஸ்ரீரெட்டி தற்பொழுது அவருடைய எக்ஸ் தளத்தின் வாயிலாக பதிலடி கொடுத்திருக்கிறார். அவர் குறிப்பிடும் பொழுது, ஹாய் மிஸ்டர் உமனேஸ்வர், ஒயிட் ஹேர், வெரி ஓல்ட் அங்கிள் என்றெல்லாம் குறிப்பிட்டு பெண்களை குறித்து இன்ஃப்ரண்ட் ஆஃப் மீடியா, அதாவது ஊடகங்கள் முன்னிலையில் பேட்டி கொடுக்கும் பொழுது உங்களுடைய வாயை பார்த்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அவர், நீங்க ஒரு ஃப்ராட், அதாவது ஆல் டைம் ஃப்ராட், உலகத்துக்கே தெரியும் நீங்க எவ்வளவு பெரிய ஃப்ராட், டோன்ட் திங்க் அபவுட் யுவர் பர்சன் எனிமோர் ஆஃப்டர் கிவிங் சோ மெனி எக்ஸாம்பிள்ஸ். என்கிட்ட நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, எல்லாவற்றையும் நான் மீடியா முன்பாக சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்றெல்லாம் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். யூ ஆல்ரெடி ப்ரூவ்ட் மெனி டைம்ஸ் யூ ஹேவ் சம் பைத்தியம் என்றெல்லாம் அவர் ஒரு பைத்தியம் என்றெல்லாம் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உங்களுடைய அந்த திருமண நிச்சயதார்த்தம் ஏன் ரத்து செய்யப்பட்டது, எதனால் நிறுத்தி வைக்கப்பட்டது என்பதையெல்லாம் நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஃபைனலி கர்மா இஸ் ஆல்ரெடி சர்விங் யூ ஆர் வெல், நீங்க செஞ்ச பாவம் உங்களை சுத்திக்கிட்டு இருக்கு என்றெல்லாம் அவர் தெரிவித்திருக்கிறார். விஷால் தெரிவித்த கருத்து என்றால் செருப்பால் அடிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருந்தார். அதற்கு இவர் பதிலளிக்கையில், என்னிடமும் அதிக அளவிலான செருப்பு இருக்கிறது என்றெல்லாம், லாட்ஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்கு என்றெல்லாம் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த ட்விட்டர் பதிவை நம்மால் பார்க்க முடிகிறது. ராஜலட்சுமி, விஷாலுடைய கருத்துக்கு ஸ்ரீரெட்டி பதிலடி கொடுத்திருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.